கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். கரங்களை தட்டி நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார். ஆமென். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பேர் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை ஆராதித்து வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்கள் ஆமென். எஸ் லோர்ட். நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எஸ் லோர்ட். என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மாறாதவர். சத்துருக்கள் முன்னிலையிலே நம்மை வெட்கப்பட்டு போக விடாதபடி பாதுகாக்கிற தேவன் அவர். சத்துருக்கள் முன்னிலையில் தெய்வமாகிட வீரமுடன் முழங்கினான் தெய்வமாகிட. முன்னிலையில் தெய்வமாகிட வீரமுடன் முழங்கினான் தெய்வமாகிட. அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றான் தெய்வமாகிட. அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றான் தெய்வமாகிட. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். எஸ் 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 லோர்ட். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி இருக்கிற இடத்துல தேவன் பலிபீடத்தின் அக்கினியை எரிய செய்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்துல தேவ பிரசன்னத்தினால் அந்த இடத்தை மூடுகிறார். ஆமென்.
தேவஜனம் கூட்டி சேர்த்தே தெய்வம் மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்தே தெய்வம் மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளோ கேட்டருளோ எஸ் Lord. கேட்டருளோ கேட்டருளோ தேவ மனிதன் கர்த்தரே தேவன். எஸ் Lord. எஸ் 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 Lord. தேவன் என்னே ஆர்ப்பரிப்போ. இயேசுவே தேவன் இயேசுவே தேவன் என்னே ஆர்ப்பரிப்போ. பாடுங்க ஆண்டவர் உயர்த்தி. வானங்களை திறந்து நம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிற தேவன் அவர். கரங்களை தட்டிவோமா, நல்ல உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி. வானங்களை திறந்தே வல்ல தேவர் அக்கினியால் பதில் தந்தா சிவதேவர். வானங்களை திறந்தே வல்ல தேவர் அக்கினியால் பதில் தந்தா சிவதேவர். கர்த்தரே தேவர் கர்த்தரே தேவர் என்றே கர்த்தரே தேவர் கர்த்தரே தேவர் என்றே கர்த்தரே தேவர் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவர் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார் தாசர்களே ஜெபம் கேட்பார். கர்த்தரே தேவன் ஆமென் ஆர்ப்பரிப்போ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்றே ஆர்ப்பரிப்போ. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோ. காண்கின்ற உலகம் தேடவில்லை சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன். பாடலாமா? சோர்ந்து போக நான் சோர்ந்து போக மாட்டேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. பாடுவோமா? எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை நினைத்ததையா. எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது. பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை ததையா. பாடுவோமா? அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுமே. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுமே. மன்னவனை மகிழ்வித்தார் மழையாக கிருபை ஊற்றுமே. மன்னவனை மகிழ்வித்தார் மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை. கை தட்டி வாயை திறந்து அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை ததையா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை யா. அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுமே. அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுமே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. ஆண்டவருடைய கிருபை அலையலையாய் நம்மேல் வீசுகிற கிருபை. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா.
நினைத்ததையா பல கோடி மாந்தர்கள் வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. பல கோடி மாந்தர்கள் வாழ்வு மாறும், ஓ வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. அலையலையான் பாய்ந்து வரும் தேவ கிருபை. ஆண்டவரே, உம்முடைய கிருபை அளவிட முடியாத உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்புங்க. ஓ நினைத்ததையா தேவனே, உம் கிருபை என்றென்று மாறாதது. தேவனே, உம் கிருபை என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல சோத்திரம் பண்ணி அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை கர்த்தர் ஒவ்வொருவரையும் நினைத்து தம்முடைய மகிமையினாலே நிரப்பி, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே, உம் கிருபை என்றென்றும் மாறாததே. தேவனே, உம் கிருபை என்றென்றும் மாறாததே. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. ஆமாப்பா, உம்முடைய கிருபை என்றென்றும் மாறாத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் பண்ணி முடிங்கம்மா. praise the lord. சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துவோமா. எல்லாரும் ஆண்டவருக்கு நேரா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. சிறு பிள்ளைகள் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட கர்த்தாவே அப்பா, இந்த ஓய்வு நாளை ஆராதிக்கும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தப்பா இந்த புதிய நாளை காணும்படியா நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் அப்பா எத்தனையோ இடங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் சென்றிருந்தாலும் உம்முடைய கரம் எங்களை தாங்கிட்டே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்ததே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே, இந்த நாளை கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் பிரயோஜனப்படுத்தத்தக்க தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, வீண் வார்த்தைகளுக்கு விலக்கி அப்பா எங்களுடைய கால்கள் வீணான இடத்துக்கு செல்லாதபடி அப்பா கர்த்தாவே அப்பா நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிற ஜனங்களாய் காணத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தா, பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ தகப்பனே ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாய் அருமையான பிரதர் கோகுல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த வாரத்துல ஏற்பட்ட விபத்திலும் அப்பா மகனோட நீர் கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, சீக்கிரத்துல அந்த ரணங்கள் ஆறி கர்த்தாவே அப்பா சாட்சியா நிற்கும்படியா தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, இந்த நாள்ல அருமையான மார்கரெட் சிஸ்டரோட அண்ணனுடைய மகனை ஆண்டவரே சபையில காண்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களுடைய குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. தாயாரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அக்காவை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, செல்வாவுடைய மூத்த அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் அருமையான சகோதரன் கத்தா 2 வாரங்களாய் வருவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் கத்தாவே இயேசுராஜா அநேக புதிய ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே,
விசுவாசத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வார்த்தை நிமித்தமே ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே ராஜா. உம்முடைய கிருபை அதிகமாய் எங்களுக்கு நீர் விளங்க பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இரண்டாம் ஆராதனையிலும் அப்பா நீர் கர்த்தாவே இந்த இடத்துல வாசம் பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சாயங்காலத்துல நடைபெற போற கூட்டங்கள் எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய கரம் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செவீராக வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் அப்பா நீர் இயேசுவின் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும் அப்பா. எல்லா தடைகளையும் எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட 7ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை எல்லாம் மேத்யூ சாப்டர் 7 எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிப்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். போதும் பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நமக்கு 2 வாசல் இருக்கிறது. நல்ல டிவியில் பாருங்க, இந்த ஸ்கிரீனில் பாருங்க, 2 வாசல் இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். ஒரு வாசல் விசாலமான வாசல், இன்னொரு வாசல் எப்படிப்பட்ட வாசல்? இடுக்கமான வாசல். சொல்லுங்க, எப்படிப்பட்ட வாசல்? ஒரு வாசல் எப்படி? விசாலமான, வைட் கேட். கேட் ரொம்ப விசாலமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் போவாங்க, அவங்க இஷ்டம் போல் வாழுவாங்க, யாரை பற்றியும் கவலை கிடையாது. உலகத்தில் எப்படி வேணால் வாழலாம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இது என் வாழ்க்கை, என் உடம்பு, என்னுடைய உயிர், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இது இடுக்கமான வாசல், அது விசாலமான வாசல். விசாலமான வாசலுக்கு போகிறதுக்கு என்னது? பெரிய ஒரு கூட்டம் போகுது. எப்பவுமே சினிமா தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் போகும். பயங்கரமான காரியங்களுக்கெல்லாம் கூட்டங்கள் பயங்கரமாக போகும். உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருவாங்க, 15 பேர் தான் வருவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இடுக்கமான வாசல் வழியாக போகிறதுக்கு கொஞ்சம் பேர் விரும்புவாங்க. அந்த கொஞ்சம் பேரில் நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. விசாலமான வாசலில் நம்ம யாரையும் மன்னிக்க வேண்டாம், யார் மேலேயும் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டாம், யாரையும் திட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம், சண்டை போடலாம், எப்படி வேணால் வாழலாம். ஆனால் இடுக்கமான வாசலில் ஆண்டவர் சொன்ன கட்டளைகள், அவருடைய கற்பனைகள் கீழ்ப்படியணும். ஆனால் அது கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல்னால் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, அப்படி இல்லை. அந்த கொஞ்சம் கஷ்டமான பாதை வழியாக நாம் போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எளிதாக கர்த்தர் நம்மை தாண்டுவதற்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இரத்த சாட்சியாக மரிக்கிறவங்களும் சந்தோஷமாக தான் மரிக்கிறாங்களே ஒழிய அழுதுகிட்டே மரிக்கலை. தங்கள் ஜீவனையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து சந்தோஷமாக தான் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. வாசிங்க, வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:13-14 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், கேட்டுக்குனா அழிவுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமாய் இருக்கிறது, வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். தயவு செய்து நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. அவங்க இப்படி பண்ணுறாங்களே, இவங்க இப்படி பண்ணுறாங்களே, யார் எப்படி பண்ணாலும் நம்ம வசனத்தின்படி தான் நடந்தாக வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சாக்கு போக்க சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க, இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க, ஏன் நம்ம பண்ணால் தப்பு இல்லையா? விசாலமான பாதைக்கு போகிறதுக்கு அநேகர் போவாங்களாம். அவசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா.
அந்த சிலரில் நீங்களும் நானும் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? விரும்பலையா? நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க. விரும்புகிறீங்களா? விரும்பலையா? ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி வாங்கப்பா வாலிப பிள்ளைங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ண வாங்க. நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் காலையில் எழும்பி கர்த்தரை தேடலாம் வாங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த பாதை வழியாக நடக்க ஆரம்பித்தோன்னா, அந்த ஆசீர்வாதத்தை ருசிக்க ஆரம்பித்து விட்டோன்னா, அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் மாறவே மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். கர்த்தர் நம்ம ஏசப்பா அப்பாவாக இருந்து நம்மை நடத்துகிறார் என்பதை நம்மளோட லைஃப்பில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, அதை போல ஒரு மகிமையான வாழ்க்கை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உனக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து ஒரு ஆடுகளை மெய்ப்பதை போல நான் உன்னை மெய்த்து புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை நடத்துவம்பான்னு சொன்ன ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியாக போனாதான் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம சுகந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. வழி விசாலமும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க தம்பி வாலிப பிள்ளைங்க, இந்த உலகத்தில் அழிவுக்கு போகிற வாசல் ரொம்ப ப்ராடு தான். ஈஸியாக போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவான், இங்கே வா அங்கே வான்னு கூப்பிடுவான், இதை செய்யலாம் அதை செய்யலான்னுவான். ஏன் இது செய்தால் தப்பா அது செய்தால் தப்பா? இந்த நாட்களில் எவ்வளவோ பாவங்கள் பெருகி போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நீ இடுக்கமான வாசலை சூஸ் பண்ணப்பா. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? கவனிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சிறியவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, இடுக்கமான வாசல். இஷ்டம் போல் வாழ்கிறது தான், நான் வச்சது தான் சட்டம், நான் சொன்னது தான் எல்லாம் செய்யணும் அப்படின்றவங்க விசாலமான வாசலை விரும்புகிறவர்கள். இடுக்கமான வாசல், காலையில் எழும்பி வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரை நீங்கள் என்னை எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி நடத்துங்கப்பா, உங்களுடைய வழியில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை நித்திய ராஜ்யத்திற்கென்று கர்த்தர் நம்மை கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், நம்ம வீடு கட்டும்போது பெரிய வாசல் வைக்கணும், சர்ச்சு கட்டும்போது பெரிய வாசல் வைக்கணும், அதெல்லாம் அந்த அர்த்தம் வேற. ஆனால் இது வாழ்க்கையிலே பாதை, இடுக்கமான பாதை வழியாய் நாம் கடந்து போக வேண்டியது இருக்கும். குடும்பத்திலே கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல வைக்கும்போது, ஒரு குடும்பத்தில் பாருங்கள், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா ரட்சிக்கப்பட்ட மனைவியாக இருப்பீங்க, உங்கள் கணவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருப்பார். ஆனால் அது ஒரு இடுக்கமான பாதை தான், நீங்கள் அதுக்குள்ளே கடந்து போய் தான் ஆக வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இல்லை எனக்கு இந்த பாதை பிடிக்கவில்லை, நான் விசாலமான பாதை வழியாக தான் போவேன் என்றால் கர்த்தர் வைத்த மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய்விடுவோம். ஒவ்வொரு காரியத்திலும் அப்படிதான். வாலிப பிள்ளைகள், கர்த்தர் உங்களை ஒரு வழியாக கொண்டு போகிறார் என்றால் இந்த பாதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாங்கப்பா. வேலை ஸ்தலத்தில் கடினமான அதிகாரிகள் இருப்பார்கள், பலவிதமான சோதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து வாழும்போது அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நாம் கடந்து போக தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், பெரியவங்களுக்கு சொல்கிறேன், விசாலமாக போகிற ஆட்களை பார்த்து ஏமாந்து போய் விடாதிருங்கள். அவர்கள் இப்படி இருக்கிறார்களே, அவர்கள் ஜாலியாக இருக்கிறார்களே, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, அவர்கள் என்ன ஆண்டவரை தேடுறார்களா? இல்லை, நம்ம போய் சேர வேண்டியது நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா. நம்ம போய் சேர வேண்டியது பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் எத்தனையோ பாடலை பாடியிருக்கார்ல, பரலோக ராஜ்யம் என் வீடு. அது எப்படி வருமா அது பாட்டு? டியூன் மறந்துட்டேன். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தனன தனனா தனனா, பாடுங்க. தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா
அல்லேலூயா. இடுக்கமான வாசல் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலான்னு சாத்தான் ரூல்ஸ் வச்சுருக்கான். யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த உலகத்தை எப்படி வேணாலும் அனுபவிக்கலான்னு சொல்லி அவன் பலவிதமான ஆசைகளையும் இச்சைகளையும் பலவிதமான காரியங்களையும் வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்தால் உனக்கு நித்திய இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் இருக்கிறது, வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. அந்த சிலர்லே நீங்களும் நானும் இங்கே இருக்கிற எல்லாருமே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காக தான் கர்த்தர் மணவாட்டி சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த சத்தியத்துக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்தோம்னா மகிமையான ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பேரிங் குட் ஃப்ரூட், கனி கொடுத்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போவோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனையும், ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷியையும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஒவ்வொரு போதகனையும், ஒவ்வொரு சுவிசேஷகனையும், ஒவ்வொரு தீர்க்கதரிசியையும், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை என்ன பண்ணுவீங்க? அறிவீர்கள். ஹல்லேலூயா. நானும் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நானும் மனம் திரும்பி விட்டேன், நானும் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற யாராயிருந்தாலும் அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கனி என்றால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய குடும்பம், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற அவருடைய சாட்சி, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, இதுதான் கனி. அதை பார்க்கும்போது தான் இவங்க உண்மையாகவே இவங்க கனி கொடுக்குறாங்களா இல்லைன்னா இவங்க ஒரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனத்தை வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்குன்னு பொதுவாக போட்டிருக்கு. தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, அது கள்ள விசுவாசிகளாக இருக்கலாம், கள்ள போதகர்களாக இருக்கலாம், கள்ள சுவிசேஷகர்களாக இருக்கலாம், கள்ள ஊழியர்கள், யாரா வேணா இருக்கலாம். கள்ளனா ஏமாத்துக்காரங்க அப்படின்னு அர்த்தம். வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஹல்லேலூயா. பட்சிக்கிறவர்கள், அழிக்கிறவர்கள், பிடுங்குகிறவர்கள். ஓநாய் என்ன பண்ணும்? பிடுங்கும். பாருங்க, இந்த நாட்களில் சமீபத்தில் இங்கே ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். நம்ம பகுதியிலே ஒரு சபை இருக்குது. அங்கே உனக்கு மந்திரம் வச்சுருக்கு, மாந்திரிகம் வச்சுருக்கு, இதை எடுக்கணுன்னா 25,000 ரூபா கொடுன்றார். கரெக்டாக தப்பா? அது கரெக்டாக தப்பா? ஆமாம். ஏதோ தகடு எல்லாம் கொண்டு போய் வீட்டிலே செட் பண்ணிட்டு அதே எடுக்கிறாங்க. என்னென்னவெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ பயங்கரம் பாருங்கள், எவ்வளோ துணிகரமான பாவங்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படிப்பட்ட மக்களை பயங்காட்டி, உன் வீட்டில் பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, நம்ம இயேசுவின் சிலுவையை தான் நம்ம பேசணும். ஹல்லேலூயா.
அவருடைய சிலுவையின் மேன்மையை பேசணும், அவருடைய வல்லமையை குறித்து பேச வேண்டும். பாவத்தை பிசாசை குறித்து பேசி பேசி மக்களை பயங்காட்டி, நான் உங்கள் வீட்டில் 7 நாள் ஜெபம் பண்ணுவேன், நீ 7ஆவது நாள் எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னா உனக்கு விடுதலை ஆயிடுவேன், இப்படிலாம் சொன்னால் அது என்னது? அது மக்களை வஞ்சிக்கிறது, ஏமாத்துகிறது. நம்ம எச்சரிப்பாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு ஊழியக்கார் சொல்கிறார், என் கான்ஃபரன்ஸ்க்கு நீ ரெஜிஸ்டர் பண்ணிடு, ரெஜிஸ்டர் பண்ண உடனே உனக்கு பணம் கொட்டும் அப்படின்றார். ரெஜிஸ்டர் பண்ண உடனே என்ன பண்ணுமா? பணம் கொட்டும். பணத்தில் உண்மையாக இருந்தால் பணம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில் உண்மையாக இருந்து, வேலையில் உண்மையாக இருந்து, பண விஷயத்தில் உண்மையாக இருந்து, வாங்கினவங்க கிட்ட திருப்பி கரெக்டாக கொடுத்து உண்மையாக இருந்தால் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி. ஆமென். பண விஷயமா இருக்கட்டும், நேரத்தை கொடுப்பதா இருக்கட்டும், தன்னுடைய திறமைகள் தாளந்தை ஆண்டவர் கொடுக்கிறதா இருக்கட்டும், எதை ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுத்தாலும் ஆண்டவர் அதை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அந்த வசனத்தில் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோம். தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? ஹல்லேலூயா. முள்ளு செடியில போயிட்டு வேலி காத்தா முள் இருக்கு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக ஃபேமஸானது என்னது? வேலி காத்தா முள். இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், சும்மாவே வளர்ந்துடும், சும்மாவே விட்டிங்கன்னா வளர்ந்துடும். அந்த மரத்தில் போய் மாம்பழம் பறிக்க முடியுமா? அந்த மரத்தில் போய் ஆப்பிள் பறிக்க முடியுமா? அந்த இடத்துல போய் சீத்தாப்பழம் பறிக்க முடியுமா? முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மரத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. பச்சை பசேர்னு இருக்குன்னு, அதில் முள் கூட இருக்கும். அதில் என்ன இருக்கும்? பக்கத்தில் போனால் தான் தெரியும், குத்தும், முள் இருக்கும். ஆனால் சில மரங்களில் தான் என்ன இருக்கும்? கனி இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கனியும் பாருங்க, ருசியுள்ள கனியாக இருக்கணும். அதான் பேரிங் குட் ஃப்ரூட். நல்ல கனியை கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நீங்களும் நானும் நல்ல கனிகளை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா. வாசிங்க. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கெட்ட மரம்னு எதை சொல்றாருன்னா, கனி இல்லாத மரத்தை தான் சொல்றார். முள் செடிகளை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன விரும்புகிறார் என்றால், நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், நான் நல்ல கனி கொடுக்கணும். கனி என்றால் என்னுடைய வாழ்க்கை, வெளியரங்கமாக நான் வாழுகிற வாழ்க்கை, என் குடும்பம், என்னுடைய சாட்சி உள்ள ஜீவியம், என்னுடைய எல்லாவற்றிலும் நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ ஆராதனை பண்ணி கைத்தட்டி பாட்டு பாடிட்டு வெளியே போய் வாயை திறந்து பேசும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அதுதான் நம்முடைய கனி, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை. இந்த பல உதாரணங்களை சொல்ல முடியும். ரொம்ப வருத்தமான காரியங்கள். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் பார்த்தேன், ஒரு மீட்டிங் போயிருந்தேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங். நல்ல பயங்கரமாக நடத்தி முடிச்சுட்டு வெளியே வந்தார். சாப்பாடு போடுற இடத்துல அவங்க சர்ச்சை விசுவாசிகளை அந்த கத்துறார். ஏய் என்ன பண்ணுற, ஓடுன்னு போடு கத்துறார். என்னையா இவர் மேடையில் இப்படி பண்ணார், இங்கே இப்படி கத்துறாரு. நில்லு, என்ன பண்ணுறீங்க எல்லாரும், வேடிக்கை பார்க்குறீங்க. அப்போ ஒரு மாதிரி அப்படியே எல்லாரும் அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. இவர் கனியெல்லாம் எங்கே போச்சு? எங்கே போச்சு பாருங்க. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். பாருங்க, இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லு, கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனி கொடுக்கும், நல்ல மரம் தான் என்ன பண்ணும்? நல்ல கனி கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஆவிக்குரிய சகோதரன், ஆவிக்குரிய சகோதரி அப்படின்னு சொன்னால் பத்தாது. அந்த ஆவிக்குரிய சகோதரன் சகோதரிக்கு உண்டான
என்ன பண்ணணும்? காரியங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பினதை கர்த்தர் பார்த்து அவர்கள் மேல் மனதுருகினார். ஹல்லேலூயா. மனம் திரும்பினதை ஆண்டவர் பார்க்கணும். அந்த மாற்றத்தை ஆண்டவர் பார்த்து, அந்த வசனம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டது. போன வாரத்தில் அந்த வசனத்தை படித்தோம். யோனாவில் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம்னு நினைக்கிறேன். வசிங்க. யோனா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வசிங்க. அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஹல்லேலூயா. அந்த வசனம் அல்ல, அதற்கு முன்னால ஒரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. யோனா அதற்குள் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, இல்லம்மா 10வது வசனம் வாசிங்க. 3:10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, பாருங்க நல்லா கவனிங்க, தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் மனம் திரும்புதல். தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினதை தேவன் அதை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வருகிற தீங்கிலிருந்து நம்மை விலக்கி நம்மை பாதுகாக்கிறவர். ஒரு மரத்திற்கு 2 இருக்கு. ஒன்று ரூட்னா என்னது? வேர் என்ன பண்ணாது, வெளியே தெரியாது. நம்ம ஆண்டவருக்குள்ள நல்ல வேர் கொண்டு அதிலே பலப்பட்டு வேத வசனத்தில் ஜெபத்தில் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் கனிகளை கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டவர் கனி என்றால் எது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை. பாருங்க, இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப். இதுதான் கனி, இதுதான் பிராக்டிக்கல் லைஃப். நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது வெறும் ஆராதனை மாத்திரமல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு சமுதாய வாழ்க்கை. இந்த சமுதாய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே, நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்குள்ள இருக்க வேண்டியது ஆவியின் கனி. அந்த கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பிரமாணம்னா சட்டம். இதுக்கு மிஞ்சி ஒரு சட்டம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு வெளியே போயிட்டு நான் யார் தெரியுமான்றதல்ல, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அதான் சொன்னார், நீங்கள் கனி கொடுக்கணும். பேரிங் குட் ஃப்ரூட். நல்ல கனி கொடுக்கணும். கனி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் கிருபை கொடுப்பார். இந்த வேதத்தை ஒட்டி நான் வாழணும் அப்பா, இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் வாழணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தால் நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாகவே கர்த்தர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ
என்னது 9 இருக்கு, வாசிங்க. அன்பு, கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதை நம்ம தியானிக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம எதை யோசிக்கிறோமோ இல்லையோ இதை யோசிக்கணும். நான் கனி கொடுக்குறவனா இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில் அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா? பாருங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகள். சமீபத்தில் நான் பார்த்தேன், ஒரு வாய் நம்ம மற்றவர்களோடு உறவாடும் போது பேசுகிற வார்த்தைகள் 7% தான் அதுக்கு முக்கியத்துவமா. நம்முடைய சத்தம் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் 55% முக்கியத்துவம். நான் ஒன்றும் ரொம்ப பெருசாக பேசலையே, ஆனால் நம்ம பேசுகிற தோரணை இருக்குது பாருங்கள், வீட்டில் அந்த சத்தமாக அதிகாரமாக அதெல்லாம், அதுதான் வந்து பாருங்கள் நெகட்டிவ் பிஹேவியர். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதெல்லாம் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஏன்னா இதெல்லாம் இருதயத்தில் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, நான் நல்லா வந்தாங்க ஆனால் இப்படி தாங்க அப்படி தாங்க நான் தெரியாமல் பேசிட்டேங்க, உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் என்ன பண்ணோம், வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். பாருங்க, முதலாவது நான் என்ன சொன்னேன், 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவது இடுக்கமான வாசல். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், பாருங்க, நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன்னு வைங்களேன், அதை பிரசங்கத்தை அப்படியே என்னை திருப்பி பண்ண சொன்னீங்கன்னா நான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி நான் கேட்பேன். நீங்கள் அப்படி கேட்குறீங்களா? அடுத்த வாரம் உங்களுக்கு மைக்கை கொடுத்தா இந்த பிரசங்கம் பண்ண முடியுமா? எத்தனை பேர் பண்ணுவீங்க? பண்ணணும். பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பிரசங்கத்தை கேட்குறோன்னா திருப்பி மைக்கை நம்ம கையில் கொடுத்தா அந்த பிரசங்கத்தை நம்ம என்ன பண்ணணும், பேசுகிற அளவுக்கு நம்ம காது கொடுத்து கேட்டு அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி அதை எழுதி வைத்து கொண்டால் அதுதான் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், இடுக்கமான வாசல். 2வது, நல்ல கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் லைஃப் ஷுட் ரிஃப்ளெக்ட் வாட் வி டாக். நம்ம என்ன பேசுகிறோம், நல்ல ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் பேசுகிறோமே, இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாட்களில் பாருங்கள், இந்த நீடிய பொறுமை, ஆண்டவர் பொறுமைன்னு கூட சொல்ல, என்ன சொல்கிறாரு, நீடிய பொறுமை. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, நான் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது, எவ்வளோ நாள் தாங்க பொறுமையாக இருக்கிறது. அவங்க மாறுற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும், இல்லைன்னா நம்ம சாகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க மாறுற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வதாக பாருங்க, டூயிங் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் ஒருவன் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டு இந்த மகனை இந்த மகளை இந்த கருவிலே வைக்க வேண்டும், இந்த கருவிலிருந்து வெளியே வந்து இந்த பம்மல் பகுதியிலே வாழ வேண்டும், இந்த பம்மல் பகுதியிலே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில கனி கொடுக்க வேண்டும், அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். பொதுவான தேவ சித்தம். நீங்கள் டாக்டர் ஆகிறதா, இன்ஜினியர் ஆகிறதா, கார்பெண்டர் ஆகிறதா, பிளம்பர் ஆகிறதா, எலக்ட்ரிஷியன் ஆகலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் டாக்டர் ஆகுறதா இன்ஜினியர் ஆகுறதான்னு கவலைப்படாதீங்க.
நீங்கள் நல்லா படிங்க, ஆண்டவர் அதுக்கு ஏற்றபடி உங்களை கொண்டு போவார். அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கென்று ஒரு பொதுவான தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னன்னா, ஆண்டவருக்காக நான் சாட்சியாக வாழ வேண்டும், இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்க வேண்டும், நான் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் பொதுவான தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை செய்யாமல் நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரனாகி கோடீஸ்வரன் ஆனாலும் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. அதனால கர்த்தாவே கர்த்தாவே நான் சொல்ல மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன்னு இருந்துடாதீங்க. ஜெபமும் பண்ணணும், ஆண்டவரையும் தேடணும், தேவ சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் மோகனுடைய மெசேஜை கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சொன்னார், தேவ சித்தம்னா என்ன பிரதர், தேவ சித்தம்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, அது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டாரா. அவர் சொன்னாரா, இந்த பைபிளில் இருக்குது பாரு, இதெல்லாம் தெரிந்த தேவ சித்தம், முதல்ல இதெல்லாம் செய்ய, தெரியாத தேவ சித்தத்தை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வேதத்துக்கு நீ கீழ்ப்படி நடந்தால் கர்த்தர் உனக்கு அறியாதது புரியாததெல்லாம் அவரே உனக்கு கைட் பண்ணுவார். ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படி, வசனத்தின்படி நட, குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ கீழ்ப்படிந்து நடக்கிறத செய், ஆண்டவர் உன்னை அதன்படி ஆச்சரியமாய் உன்னை நடத்துவார். தெரிந்த தேவ சித்தத்தை செய்தால் தெரியாத அறியாத புரியாத நடக்க போவதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் நமக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிட்டீங்களா அந்த வசனத்தை? 21 23 வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியின் வரங்கள் இந்த உலகத்தில் ஊழியம் செய்வதற்கு, விடுதலைக்கு ஆவியின் வரங்கள் நமக்கு தேவை. ஆனால் ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரங்களை வச்சு இயேசுவின் நாமத்தினால பிசாசுகள் போகும், சுகமடையும், எல்லாமே நடக்கும். ஆனால் நல்லா பேசுகிற திறமை இருக்கும்போது நல்லா பேசிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ செய்தது நல்லது தான், ஆனால் என்னுடைய சித்தத்தை நீ செய்தியா, என்னுடைய திட்டத்தை நீ நிறைவேற்றினையா என்று ஆண்டவர் என்ன பண்ணுவார், கேட்பார். அதை தான் கணக்கில் எடுப்பார் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால நாம் பேய் ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல வரல, பிசாசு துரத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல, அதனால சுகமளிக்கணும்னு அதெல்லாம் செய்தது என்ன, அதெல்லாம் செய்தால் பரலோகத்துக்கு போக முடியாது, அப்படி அல்ல. அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் என்ன செய்தாலும் தேவ திட்டத்தின்படி வாழ்ந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அதனால நம்ம எச்சரிப்பாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது இடுக்கமான வாசல், இரண்டாவது நல்ல கனி, மூன்றாவது தேவ சித்தம். எல்லாம் சொல்லுங்க, தேவ சித்தம். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளைங்க எல்லாம் இந்த நாட்களில் நீங்களே நிறைய பிளான் போடாதீங்க. பிளான் போடுறது தப்பு இல்லை, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா, வசனத்தின் மூலம் என்னோடு பேசும், என் இருதயத்திலே இந்த காரியத்திலே ஒரு நிம்மதியை தாரும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு தெளிவை தாரும். அது மாத்திரமல்ல,
நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் மூத்த விசுவாசிகளிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். கெட்டிங் காட்லி அட்வைஸ், இது தேவ சித்தமா என்று சொல்லி கேட்டு செய்யும்போது கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்னா எத்தனை பேர்கிட்ட கேட்குறோம். ஆனால் ஒரு பையனை லவ் பண்ணணுன்னு கேட்குறாங்களா? யாராவது கேட்குறாங்களா? டிவி வாங்கணும், ஃபோன் வாங்கணும், மொபைல் வாங்கணுன்னா எத்தனை விவோ வாங்கலாமா, ஓப்போ வாங்கலாமா, என்னது சாம்சங் வாங்கலாமா, எவ்வளோ நீங்கள் அது ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறது. இதுக்கு நம்ம 1008 ரிவ்யூ பார்த்து ரிலையன்ஸு போய் குரோமா போய் சரவணா ஸ்டோர் போய் கடைசியில் எங்கேயா போய் ஒன்று வாங்குகிறோம். ஆனால் ஒரு பையனை சூஸ் பண்ணுறோன்னா யாருக்குமே தெரியாமல் சூஸ் பண்ணி அவன் வத்தலா தொத்தலா ஒன்றும் தெரியாது. ஒரு பொண்ணு அப்படி தான் ஒரு பையனை லவ் பண்ணி காலேஜ் படிக்கும்போது அப்படி இப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணிட்டான். அப்புறம் கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க. போய் பார்த்தா இதுதான் வீடுன்றாங்க. பார்த்தா வீடே இல்லை. அங்கே ஒரு வீட்டில் எங்கள் மாடியில் கட்ட போகிறோன்றாங்க. எப்படா கட்ட போகிற, நீ எப்போ கட்டி எப்போ இதெல்லாம் பண்ணி கேட்டால் மாடி வீடுன்ட்டான் இவன் வேற. கேட்டால் ஆமாம் பாரு இதுதான் மாடி, எப்போ கட்ட போகிறேன்னா அதெல்லாம் லோன் வாங்கணும் பாருங்கள். இவளையே கல்யாணம் பண்ணி இவளையே வேலைக்கு அனுப்பி இவளுக்கிட்டே லோன் வாங்க வச்சுருவான். இவன் காடியை இவன் வாங்கி வச்சுப்பான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆலோசனை பண்ணி தேவ சித்தமா தேவ திட்டமா, இதனால் என் லைஃப் நல்லா இருக்குமா, இவன் ஆவிக்குரிய பையனா. இப்போல்லாம் நிறைய பேர் பாஸ்டர் என் பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னா, ஆண்டவர் இந்த பிள்ளைங்களை நம்ம என்ன தான் பண்ணுறது. முதல் கேள்வி, அவன் சர்ச்சுக்கு போகிற பையனா, அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு போகிற பையனாவது இருக்கணுமே. இந்த நாளில் நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். திருமணத்தில் தேவ சித்தம் நிறைவேறினா தான் நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். வாலிப பிள்ளைகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தேவ சித்தம் உங்கள் மேரேஜில் நிறைவேறினா தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். உண்மையாகவே நல்லா இருக்கும். உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க சந்ததியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாஸ்டர் சித்தம்லாம் இல்லை, தேவ சித்தம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டரே நல்ல அவருக்கு பிடிச்சிருந்தா கட்டிக்கோன்றுவாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. உனக்கு தேவ சித்தமாக இருந்தால் இது நடக்கும். நமக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் ஒரு கணவன் ஒரு மனைவி தானே இருக்க முடியும். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். கர்த்தருடைய தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது என்ன பார்த்தோம், இடுக்கமான வாசல். சத்தமாக சொல்லுங்க, இடுக்கமான வாசல். ஆமாம், 4 பாயிண்டில் நீங்கள் அட்லீஸ்ட் 25 மார்க்ஸாவது எடுக்கணும். ஒன்றாவது கரெக்டாக சொல்லணும். 4மே சொன்னீங்கன்னா 100 மார்க்ஸு, 2 சொன்னீங்கன்னா 50 மார்க்ஸு, 3 சொன்னீங்கன்னா 75 மார்க்ஸு, 4 கரெக்டாக சொன்னீங்கன்னா 100 மார்க்ஸு. அடுத்த வாரம் நான் 4 கேட்பேன். யார் நிறைய மார்க் எடுக்கிறான்னு பார்க்கலாமா? பாருங்க, கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் வீடு. சொல்லுங்க, 4வது பாயிண்ட் என்னது? கன்மலையின் மேல் வீடு. வீடு என்றால் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் வீடு என்றாலே என்ன அர்த்தம்னா குடும்பத்தை குறிக்கிறார், வாழ்க்கையை குறிக்கிறார். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்குலாம் நான் பேசுறது புரியுதாம்மா? ஆமாம், நீங்கள் இதை நான் அப்புறம் இவ்வளோ நேரம் பேசி உங்களுக்கு புரியலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? புரியுதா? நம்முடைய வாழ்க்கை கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். கன்மலை என்றால் நல்ல ஒரு ஸ்திரமான அஸ்திபாரம், நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாதான் அந்த வீடு. வாசிங்க வசனத்தை வாசிங்க, 24 வாசிங்க, 24 வாசிங்க. 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை புத்திமானாய் பார்க்க வேண்டும்.
உலகத்தான் நம்மை புத்திமானாய் பார்ப்பதில்லை. ஆண்டவர் நம்மளை புத்திசாலியா பார்க்கணும். கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட வீடு, இந்த வசனத்தின் அஸ்திபாரத்திலே கட்டப்பட்ட வீடு, வாழ்க்கை, குடும்பம், உறவுகள், அது எப்படி நிற்கும்னா அது நிலைத்து நிற்கும். வாசிங்க தொடர்ந்து. பெருமழை சொரிந்து, பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். பாருங்க, பெருவெள்ளம், பெருங்காற்று எல்லாம் வந்து, இதெல்லாம் பிரச்சனைகள், வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள். பிரச்சனை, ஆண்டவரை தேடினா எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்லாம் இல்லை. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனைகள், போராட்டங்களிலே கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்து வசனத்தை கொண்டு நம்மை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நாம் விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. பாருங்க, கடந்த ஆண்டுக்கு முன்னால் என்னுடைய தகப்பனார் மரித்து போனாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும். பாருங்கள், எங்கள் அப்பாவுடைய மரணம் என்பது ஒரு குடும்பத்துக்கும் சரி, சபைக்கும் சரி, அவர் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். அந்த இழப்பை நாம் யோசிக்கும் போது அது உண்மையாகவே பெரிய இழப்பு தான். ஆனால் இந்த வசனம் நம்மோடு கூட இருந்ததுனால தான் நம்ம கவலைப்படவே இல்லை. ஹல்லேலூயா. இழப்பு பெருசுன்னு நமக்கு தெரியும், ஆனால் நமக்குள்ள கவலை இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனம் போதும் நமக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு அப்பாவாக இருப்பேன், ஏசப்பாவாக இருப்பேன். அப்பா இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் ஏசப்பா உன் கூட இருப்பாங்க. இந்த கடந்த 1.5 வருடமாக நான் உணர்கிற ஆண்டவர் ஏசப்பா, அப்பா இல்லைனாலும் ஏசப்பா எம்ம கூட இருக்காரு. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை படைத்தவர் இருக்கிறார். இழப்பு பெருசாக இருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில இழப்பில் அப்படியே உளுந்து போயிடுறாங்க, அப்படியே கவலையிலேயே மூழ்கி போயிடுறாங்க. ஆனால் நமக்கு இழப்பு பெரிய இழப்பு தான். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால எல்லா இழப்புக்கும் மேலான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு நாள் கூட கவலைப்படலை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் கொடுக்குற கிருபைக்காக நம்ம சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, பெருமழை வந்து, பெருவெள்ளம் வந்து, மோதி அடித்து எல்லாம் பண்ணி நாசம் பண்ணாலும் அந்த வீடு ஒரு நாளும் அசையாது. ஏன் தெரியுமா? அது வீடு கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல foolish man, wise man, foolish man. பாருங்க, the wise man built his house on the rock, the foolish man built his house on the sand. மணலிலே கட்டின வீடு. அவன் புத்தி இல்லாதவன். அவன் தன்னுடைய சுயபலத்தை நம்பி, தன்னுடைய பணத்தை நம்பி. பாருங்க, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் வேணாம், ஒன்று வேணாம், நான் ஜெபமும் வேணாம், ஒன்று வேணாம், எனக்கு டைம் இல்லை. இந்த வேலையை கொடுத்ததே ஆண்டவர் தான், இந்த பலனை கொடுத்ததே ஆண்டவர் தான், இந்த வேலையை செய்கிறதுக்கு கிருபை கொடுத்ததே ஆண்டவர் தான். அவரை விட்டுட்டு நான் ஏன் பலத்தில் ஓடுவேன், ஏன் பணத்தில் ஓடுவேன், என்னுடைய திறமையில் ஓடுவேன்னு ஓடுனா திடீர்னு ஒரு புயல் வந்தால், காத்தடிச்சா எல்லாம் புஷ்ன்னு போயிடும். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு புத்தி உள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. அது பெருங்காற்று, பெருவெள்ளம், புயல், என்ன சுனாமி, கொரோனா, எது வேணா வரட்டும், கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு ஒரு நாளும் அசையாது, அது விழுந்து போகாது.
கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை தான் போராட்டம், எவ்வளவுதான் சோதனை, எவ்வளவுதான் பிரச்சனை, எவ்வளவுதான் வந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் நம்மை அமிழ்ந்து போகவோ, விழுந்து போகவோ, சரிந்து போகவோ, நம்ம அழிந்து போகவோ, நிர்மூலமாகவோ அவர் ஒரு நாளும் விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹவுஸ் ஆன் த ராக். சொல்லுங்க, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அந்த வீடு ஜெபத்தினால் கட்டப்பட்ட வீடு, வேத வசனத்தினால் கட்டப்பட்ட வீடு, வசனத்தினால் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படி வாழும்போது வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் நமக்கு தெரியும், இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. ஏன் என் வாழ்க்கையில் இப்படியே ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, எல்லாமே போச்சா? இல்லை, இதை விட மேன்மையான ஒரு இடத்துக்காக கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து கைத்தட்டி பாடலாமா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவ. கை தட்டி நல்ல உற்சாகமா முடிக்க போறோம். இந்த லேசான உபத்திரவ கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைத்தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Oh, we worship you, Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 என் வாழ்வை மாற்றுமையா, என் வாழ்வை மாற்றுமையா, என் வாழ்வை மாற்றுமையா. ஆண்டவரிடத்துல
என் வாழ்வை மாற்றுமையா, என் வாழ்வை மாற்றுமையா, எங்க குடும்பத்தை என் வாழ்வை மாற்றுமையா, yes Lord, yes Lord, என் வாழ்வை மாற்றுமையா, என் வாழ்வை மாற்றுமையா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா இசையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா இசையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, நீங்க மட்டும் போதுமையா, 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 நீங்க மட்டும் போதுமையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 7ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்களேன். அதை வாசி முடிச்சிட்டோம். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து, அது முந்தின வசனத்துல இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போதகத்தின்படி நம்ம நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை மாறும். ஜனங்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை பார்த்து, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, வாலிப பிள்ளைங்க உங்கள் லைஃப் எல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் ஒப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஆண்டவருக்கு கொஞ்சம் சரண்டர் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஆண்டவர் வேற லெவலில் கொண்டு போவார். கர்த்தர் மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீட்டில் போய் இந்த 7 பாடத்தை நம்ம படித்தோம் கடந்த 2 மாசமா. நடுவில் ஒரு வாரம், போன வாரம் எதை குறித்து பார்த்தோம்? பட்டணத்தை குறித்து பார்த்தோம். ஸோ இந்த வீட்டில் போய் இதை ஆராய்ந்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். இதன்படி வாழுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் ஒரு குவிஸ் ஒன்று வைக்கலான்னு இருக்கேன். இந்த 3 சாப்டர்லேருந்து நல்ல ஆண்டோடைய வசனத்தில் நம்ம இன்னும் ஆழமாய் வேர்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இன்றைக்கு மாலையிலே நான் கோவூர் பகுதியிலே ஒரு சபையிலே இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் மெசேஜ் கொடுக்குறேன். நீங்கள் மாலையில் எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். வருகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், கட்டுகள் உடைக்கப்படணும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாரத்தில் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் இருக்குதா யாருக்காவது? இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள், மிராக்கிளுக்கு தான் பிறந்த நாள். அவருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாட போகிறோம். கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மிராக்கிளுக்காக ஜெபிக்கிறோம். பேருக்கேற்றபடி அற்புதமாய் நீர் கொடுத்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை இயேசுவானவர் ஞானத்தில், வளர்த்தியில், தேவ கிருபையில், மனுஷ தெய்வில் அதிகமாக வளர்ந்தது போல இந்த பிள்ளை வளரும்படி இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.